அல்லாஹ்வுடைய பெருங்கருணையின் காரணமாக நம்முடைய இந்த அமர்வில் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைபர் யுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை வரைக்கும் பார்த்துருந்தோம். ஹுதைபியா உடன்படிக்கையில் வந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற வரைக்கும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தொடராக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக கைபர் கூட சேர்ந்து இன்னொரு சில இதுவும் கவர் பண்ணுறதா இருந்தது. ஆனால் என்னென்னா இதுவே ஒரு பெரிய சப்ஜெக்டாக போகுது. ஹைபர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்வுகள் அதை சுற்றி நடக்குது. சில நிகழ்வுகள், பெரிய நிகழ்வுகள் எல்லாமே அதை சுற்றி நடக்கும்போது அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதுவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், அதுக்கே டைம் கரெக்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஹைபர் மட்டும்தான் முக்கியமாக எடுக்கிறோம். இந்த இதில் முதல்ல இன்றைக்கி நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா அந்த காபா போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு யுத்தம் நடக்குது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை அப்புறம் ஹுதைபியாவில் பார்த்திங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து முஸ்லீம்களும் மக்காவாசிகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதாவது போர் நிறுத்தம் வந்து நமக்கு மத்தியில் நடக்கணும், 10 வருஷம் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு அமைதி வந்து நிலவணும் அப்படின்னு சொல்லி, குறைந்தபட்சம் 10 வருஷம் நிலவணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அது போடுறாங்க. இது எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறத விரிவாக நம்ம பேசியிருந்தது. இதனால் முஸ்லீம்களுக்கு என்ன பயன் வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவுக்கு வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பு இது கொடுத்தது, இதை வந்து அதாவது மக்காவை வந்து சேஃப் பண்ணது, அதாவது மக்கா சைட்லேருந்து தாக்குதல் வராது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கேரண்டி கிடச்சதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த இஸ்லாமிய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆட்சி அது பரப்புனதுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு காரணம். ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவை விட்டு வெளியே போய் அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பக்கம் இவங்க வந்து தாக்குதல் தொடுத்துருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ்னால பண்ணவே முடியாது, அது சமாளிக்க முடியாது. அப்போ மதீனாவை வந்து சேஃபாக வச்சிருக்க வேண்டியது முதல் மேட்ரு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. அதனால் ரசூலுல்லாஹ் வேறு எங்கேயுமே வெளியே வந்து போகவே இல்லை, லெட்டரும் வந்து போடல. அப்போ எல்லா கடிதங்களும் ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் மன்னர்களுக்கு எழுதுறாங்க. ஏன்னா லெட்டர் போட்டோம்னா லெட்டருக்கு பதில் மட்டும் வராது, போருக்கு அழைப்பு வரும். நீங்கள் ஒரு லெட்டர் போடுறீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னா அப்படி தான் நடந்ததும் கூட. ஏன்னா அந்த கிஸ்ராவுக்கு லெட்டர் போட்டதுக்கும் சரி, ஹெர்குலிஸுக்கு அவங்களுக்கு லெட்டர் போடும்போது சரி என்ன வந்தது, கூடவே த்ரெட்னிங்கும் சேர்த்து தான் வந்தது. அப்போ அதனால் வந்து ஹுதைபியாவுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அது ஃபத்தஹ் அப்படிங்கிறான். அப்போ சூரத்துல் ஃபத்தஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயத்தையும் அல்லாஹ் வந்து அதுக்காகவே இறக்குறான். அப்போ அதுக்கு அடுத்த ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காபா போர் அப்படிங்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் ஹுதைபியாவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அதையும் வந்து சொல்லியிருந்தோம். என்ன நடக்குது அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஊர்கள் இருக்காங்களே, இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முதல் வேலையை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த அகல் போரில் வந்த முக்கியமான ஆட்கள் யார், மெயின் வில்லன் யார், குறைஷிகள். அப்போ குறைஷிகள் கூட என்ன பண்ணியாச்சு, ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் போட்டு அந்த இடத்த வந்து சேஃப் பண்ணிட்டாங்க. அதாவது குறைஷிகள் இருந்து ஒரு ஆபத்து எதிர்பார்க்க வேண்டியது தேவையில்லை. இப்போ அகல் போரில் குறைஷிகள் மட்டுமா வந்தாங்க, இல்லை, கூட்டுப்படை வந்துச்சு. அப்போ வந்த ஒவ்வொருத்தரையும் கவனிக்க வேண்டிய வேலை ரசூலுல்லாஹ்க்கு இருந்து. அப்போ வந்தாங்கல்ல ஒவ்வொரு கூட்டத்தினரும் யாரெல்லாம் அந்த அபு சுஃபியானுடைய அழைப்பை ஏற்று மதீனாவை தாக்குதல் பண்ணுறதுக்காக வந்தாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 12க்கும் மேற்பட்ட கேங் அது ஒரு குரூப் கிடையாது, மொத்தம் 12 குரூப் பக்கமாக வர்றாங்க. அவங்க எல்லாருமே இப்போ தனித்தனியாக அவங்கள என்ன செய்யுதுன்னு கவனிக்க வேண்டிய வேலை ரசூலுல்லாஹ்க்கு வருது. அப்போ அதை ஹுதைபியா முடித்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய பணி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் நடக்கிற முதல் விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த பசாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைனர் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஒட்டக மந்தை இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஒட்டக மந்தை இருந்தது. அதுக்கு வந்து தன்னுடைய அடிமையான ரபாஹா அப்படிங்கிற அந்த நபி தோழரை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் நியமிச்சிருந்தாங்க. அப்போ அவங்கள வந்து நியமித்து ஒட்டகத்தை நீங்கள் மேய்ச்சிட்டு இருங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தன் இவன் வந்து அந்த அகல் போரில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக செயல்பட்ட கேங்கை சேர்ந்தவங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், சில ஆட்களை கூட்டிகிட்டு வந்து தாக்குதல் பண்ணுறான். வந்து இந்த ஒட்டக மேய்ப்பாளர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கொன்னுட்டு ஒட்டகங்களெல்லாம் பிடிச்சிட்டு போன உடனே இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க, மெயினாக அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டக மந்தையோட யார் இருக்காங்கன்னா மொத்தமே 3 பேர் தான். ஒரு ஒட்டக மேய்ப்பாளர் இருக்கிறாரு, அவர் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறாரு. அவரை கொன்னுட்டு ஒட்டகங்களை பிடிச்சிட்டு இவன் போயிடுறான். யாரும் அப்துல் ரஹ்மானுங்கிறவன். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை இருந்தார்ல ரபாஹா, அவரும் கூட இன்னொரு நபித்தோழரும் இருக்கிறார். இது யார் அப்படின்னா இவர் சலமா பின் அக்வா. இவர் சலமா பின் அக்வாங்கிற இந்த நபித்தோழர் இருக்கிறார் இல்லையா, அவரும் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகத்தை கவனிக்கிறதுக்காக சும்மா போகிறார். அதாவது ஒரு சுபுடைய நேரத்தில் இவங்க போகிறாங்க. போய் பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை வந்து ஓரமாக நின்றுட்டுருக்கார், ரபா நின்றுருக்கார். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அந்த ஒட்டக மேய்ப்பாளர் கொல்லப்பட்டு கிடக்கிறாரு, ஒட்டகங்களை இவர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சலமா பின் அக்வா இவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு வேலை செய்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்ட்டு வந்து ரபாவை கூப்பிட்டு அபூ தல்ஹாவுடைய குதிரையை வந்து இவர் எடுத்துகிட்டு வர்றார். அதாவது அபூ தல்ஹாவுடைய குதிரையை இவர் வந்து எடுத்துகிட்டு வந்தார், ஓஸ் வாங்கிட்டு வர்றாரு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அதை கொடுத்து நீ கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு போய் முதல்ல மெசேஜ் சொல்லு, இந்த மாதிரி எதிரிகள் வந்து இங்கே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியாக சும்மா நிற்கல. இவர் எடுத்துக்கிட்டு வில்லு அம்பு எடுத்துக்கிட்டு அந்த கூட்டத்தை துரத்திட்டே போகிறார். அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பக்கமாக அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்கள துரத்திக்கிட்டே போகிறாரு, இருட்டில் வந்து ஈட்டி எரிஞ்சுட்டே போகிறாரு. இவர் ஒரு ஆள் பண்ணுற அந்த தாக்குதல் வந்து அவங்களால
இது பண்ண முடியல, சமாளிக்க முடியல. எந்த அளவுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமான ஒரு மக்கள் சேர்ந்து இருட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறதும் அவங்க தெரியறதில்ல அவ்வளோவா. அப்போ அதனால் என்ன ஈட்டி பாட்டு வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டகமாக அதை விட்டுட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே இவங்களும் போகிறாங்க. அதே மாதிரி பயத்தில் என்ன பண்ணுறாங்க, 30க்கும் மேற்பட்ட ஈட்டிகளையும் போர்வைகளையும் வீசி போட்டுகிட்டே போகிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரில் 3041 இந்த செய்தி வந்து டீட்டெயிலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் போயிட்டே இருக்கிறார், துரத்திட்டு போகிறாரு. பின்னாடி அவங்க நிறுத்தி திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா இவர் போய் மரத்துக்கு அடியில் ஒளிஞ்சுக்குவார், எங்கேருந்து அம்பு வருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலோடு போயிட்டே இருக்கிறார். போயிட்டு இவர் ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் ஹேண்டில் பண்ணியே வைக்கிறார். அதுக்கப்புறம் இவர் போய் ரசூலுல்லாஹ் போய் அவர் போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. 500 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறார். இது வரைக்கும் வந்து அவரை விடலை, தொந்தரவு பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்தவுடனே இவரை வந்து கூப்பிட்டு பாராட்டுறாங்க. ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சேலை செஞ்சீங்க, எல்லா ஒட்டகங்களையும் விடுவிச்சிடுறாரு. அந்த ஒரு உயிர் போனது மட்டும்தான் இழப்பு. அந்த 30 ஒட்டகங்களையும் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இவர் ஒரு ஆளாக போய் அத்தனை பேரையும் விரட்டி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை செய்கிறார். இதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாகி அவரை கூப்பிட்டு தன்னுடைய ஒட்டகத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்கள் வாங்க மேலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அப்பயும் இவர் சொல்கிறார், 100 பேர் அனுப்புங்க, அவங்கள முடிச்சு கட்டிட்டு வரேன் அப்படிங்கிற. ஒரு 100 பேர் கொண்ட ஒரு டீம் கொடுங்க, அவங்கள ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வரேன், அப்போ தான் என்னுடைய இது வந்து சரியாக போகும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க வேணாம், அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க, அதாவது அவங்களுடைய இருப்பிடங்களுக்கு அவங்க போயிட்டாங்க, அவங்கள விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்று பாதசாரிகளில் அதாவது நடந்து போனவங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா அக்வா பின் சலமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து கால்நடையாக சண்டை போட்டவங்களில் இவர் தான் சிறந்தவர். அப்போ அந்த 500 பேர் வர்றாங்க இல்லையா, அதில் ஒரு டீமை கூட்டிகிட்டு போய் அந்த அப்துல் ரஹ்மான்கிறவனை வந்து கொண்டுட்டு வந்துடுறார் இவர். அப்போ அந்த டீமில் போகிறவர் யார் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா குதிரை வீரர்கள் வந்து அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போகிறாங்க. அப்போ அவங்களையும் ரசூலுல்லாஹ் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பாராட்டுறாங்க. அதாவது பயம் உடனே ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திடுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒட்டக பிரச்சனை, திருட்டு பிரச்சனை மாதிரி எடுத்துக்க முடியாது. ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் மேலே கை வைக்கிறாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட்டுடைய இது மேலே ஒரு இன்சல்ட் அது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படுத்தி ஒருத்தன் தைரியமாக அந்த ஊரில் நடமாடிட்டான் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வரும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மன்னிக்கிறது, இந்த இடத்துல இறக்கம் காட்டுறது, கருணை காட்டுறது, இதெல்லாம் பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் நாடே வந்து சேஃப் இல்லாமல் போயிடும். அப்போ நாட்டு மேலே தொடுத்த தாக்குதலுக்கு சமம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டக மந்தையில் அவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரியாக்ஷன் வந்து இந்த அளவுக்கு இருந்தது வந்து இப்படி ஒரு காரணம் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா கைபர் போருக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடி ஆகிறாங்க. ஏன்னா அதில் மெயின் விஷயம் என்னென்னா வந்தது அபூ சுஃபியானாக இருந்தாலும் அசம்பிள் பண்ணது அபூ சுஃபியானாக இருந்தாலும் அவங்கள ஃபஸ்ட்டு தூண்டி விட்டது இந்த கைபரில் இருக்கக்கூடிய யூதர்கள் தான் கூட்டிகிட்டு வராங்க. இந்த அகல் போர் பார்த்தீங்கன்னா நடந்தே இருக்காது, கைபருடைய யூதர்கள் மட்டும் பிளான் பண்ணாமல் இருந்திருந்தாங்க. இவங்க தான் போய் மக்காவில் இருக்கிற ஆட்களை உசுப்பேற்றுறாங்க. நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் இங்கேருந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் அந்த சைட்லேருந்து வாங்க, இன்னொரு 4-5 டீமு கூப்பிட்டு வருவோம். அப்போ எல்லாரையும் வச்சு ஒரே நேரத்தில் முகமதை தாக்கணும் அப்படின்னா சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நிரந்தரமாக நம்முடைய எதிரியை வந்து நம்ம ஒழிச்சு கட்டின அந்த இது வந்து நம்ம வந்துடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதிலே வந்து பனு குறைலா இருக்காங்களா, அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அகல் போரில் வந்து சுற்றி எல்லாம் நின்னதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற அந்த பனு குறைலாவுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க யார் சைடு போகிறாங்கங்கிறது அந்த இடத்துல முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. அப்போ அவங்கள பேசி மனசு மாத்திர வேலையை யார் செஞ்சாங்கன்னா இந்த கைபருடைய யூதர்கள் தான் பண்ணுறாங்க. இவங்க தான் போய், ஏன்னா அவனும் யூதன் இவனும் யூதன், அப்போ இவங்க தான் போய் அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன தான் முகமது கிட்ட நீங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாலும் இந்த தடவை எங்கள் பேச்சை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரசூலுல்லாவை நம்ம முடிச்சு கட்டிடலாம், ஏன்னா அவ்வளோ தயாரிப்போடு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி மதீனாவில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட இவங்களுக்கு லிங்க். இப்போ ரசூலுல்லாவுடைய செயல் திட்டம் இருக்குல்ல, ரசூலுல்லாவுடைய பிளானிங் இருக்குல்ல, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா நயவஞ்சர்கள் மூலமாக இவங்க தான் வாங்கி எல்லாருக்கும் எதிரிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அப்போ எல்லா வகையிலுமே கைபரில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ஒழிச்சு கட்டியே ஆகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த கத்துஃபான் குளம் இருக்குது, அவங்க தான் வந்து மேஜர் பார்ட் வந்து அவங்களும் மெயினாக இருந்தாங்க. அப்போ அந்த கத்துஃபான் கிளையினர் இருக்காங்கல்ல, அவங்களையும் இவங்க தான் தூண்டி விடுறாங்க. ஒரு பக்கம் போய் அபூ சுஃபியான்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு பக்கம் போய் பனு குறைலா போய் இது பண்ணுறாங்க, ஒரு பக்கம் கத்துஃபான் கிளையினர்கிட்ட போய் இது பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே இவங்க பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்களை வந்து ஒழிச்சு கட்ட வேண்டியது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையாக போகுது. அப்போ கடைசியாக என்ன பண்ணுறாங்க, நேரடியாகவும் அகல் போரில் இவங்களும் ஒரு ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது நேரடி பங்களிப்பும் இருக்குது, தூண்டி விட்டது மட்டும் இல்லை, எல்லா ஆங்கிள்லையும் இவங்க செயல்படுறாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 48வது அத்தியாயத்தில் அல்லாஹ் அப்போவே சொல்லிடுறான், ஏராளமான பொருட்களை நீங்கள் கைப்பற்றுவீங்க, கைபரில் உங்களுக்கு ஏராளமான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், இதனை உங்களுக்கு அதிசீக்கிரத்திலும் கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி 48வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வந்து அப்போவே வந்து அல்லாஹ் சொல்லிடுறான், அந்த அகல் போர் டைம் போது உங்களுக்கு வந்து இதில் ஹுதைபியாவின் போது அல்லாஹ் சொல்லிடுறான், உங்களுக்கு அடுத்த போருக்கு நீங்கள் போகிறது அது வெற்றியில் முடியுங்கிறான். அப்போவே சஹாபாக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. அடுத்து என்ன போருன்னு தெரியல, ஆனால் வெற்றின்னு எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டான். அப்போ நடக்கும்போது தான் இவங்களுக்கே தெரியும் அது வந்து இதுதான் போய் நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ இதில் இன்னொரு, இப்போ கைபர் போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகிறாங்க. இப்போ படை வந்து திரட்டப்படுது. இப்போ படையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இது அட்வான்ஸாக தெரிஞ்ச போர், அதாவது போனால் வெற்றிங்கிறது குர்ஆனில் முன்னாடியே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆளாளுக்கு வரம்பாங்க, யார், நயவஞ்சகர்கள்.
அந்த அகல் பொருள் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோம், அங்கே பம்பனல்ல நாங்கள்லாம் வரமாட்டோம், நீங்கள் தேவை, எங்கள் வீடு சேஃப்டி இல்லை அப்படி இப்படின்னு அந்த பம்பன ஆட்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, முன்னாடி வராங்க, எங்களையும் கூப்பிட்டு போங்க நாங்களும் வரோம் அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஃபில்டர் பண்ணுறோம். 48வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறோம், நபியே முன்னர் உங்களுடன் போருக்கு உங்களுடன் வராது பின் தங்கிவிட்டவர்கள் போரில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொள்ள நீங்கள் செல்லும் சமயத்தில் உங்களை நோக்கி நாங்களும் உங்களுடன் வர எங்களை அனுமதித்து விடுங்கள் என்று கூறுவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மாற்றிவிடவே கருதுகின்றார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை நோக்கி நீங்கள் எங்களை பின்பற்றி வர வேண்டாம், இதை அல்லாஹ் முன்னரே கூறியும் விட்டான் என்றும் கூறுங்கள். இது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வராதீங்க. ஹுதைபியாவில் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ, யாரெல்லாம் அந்த மரத்தடியில் பையத் செஞ்சாங்களோ அவங்க மட்டும்தான் வரணும். புதுசாக இன்றைக்கி ஃபோர்ஸில் ஒரு ஆள் கூட சேர்த்த முடியாது. அப்போ எக்ஸ்ட்ரா அங்கே ஆள் சேர்த்த முடியாது. அப்போ அந்த ஒரு கண்டிஷனை அல்லாஹ் போட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க ரிப்ளை என்ன பண்ணுறாங்க, யார், காஃபிர்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ் ஒன்றும் கூறவில்லை, நீங்கள் தான் எங்கள் மீது பொறாமை கொண்டு இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கூறுவார்கள். அன்றியும் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவங்க பழிச்சு பேசுகிறாங்க, யார், நயவஞ்சர்கள். அல்லாஹ் தான் சொல்கிறானா உங்களுக்கு எங்களை விட்டுட்டு போங்கன்னு சொல்லி, உங்கள் வாய்க்கு வர்றதெல்லாம் குரானு, நீங்களா எழுதிக்கிறீங்க, நீங்களா பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் தங்களுடைய நயவஞ்சகத்தனத்தை அவங்க காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க. அது முக்கியமான ஒரு மேட்ரு. ஏன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கைபருங்கிறது சாதாரண ஒரு ஊர் கிடையாது, அந்த அளவுக்கு செல்வம் நிறைஞ்சிருந்த ஊர். புகாரில் இப்னு உமர் அறிவிக்கூடிய ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைபரை வெற்றி கொள்ளும் வரை நாங்கள் வயிறார உண்டதே இல்லை, ஹைபர் வெற்றி கொண்டதன் பின் தான் வயிறார எங்களுக்கு பேரிச்சம்பளமே கிடைத்தது. பேரிச்சம்பளம் அதிகமாக நாங்கள் வயிறு நிறைய நாங்கள் சாப்பிட்டதே ஹைபருக்கு பின்னாடி தாங்க. அப்போ சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் வறுமையே மாறிடுச்சு. ஏன்னா அவ்வளோ காசு நமக்கே தெரியுது. இப்போ ஒரு ஊர் சொல்லப்படுதுன்னு வச்சுங்க. இப்போ திருப்பதி இப்போ சென்னை கேட்டாங்க, சென்னை வேணுமா திருப்பதி வேணுமான்ட்டு, அவன் திருப்பதி வாங்கினா. ஏன் வாங்கினா, அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இவ்வளோ ஃபண்டு இதில் இருக்குது, இவங்களுடைய டர்ன் ஓவர் இவ்வளோன்னு இருக்குது. அப்போ அந்த ஊருடைய பொருளாதார நிலைமை என்னன்னு தெரியும். அப்போ இவங்களுக்கும் தாக்குதல் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பொருளாதாரம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ரசூலா கிளம்பி போகிறாங்க. இப்போ இந்த போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹதீஸ், சலமா பின் அக்வா ரலியல்லாஹு அதே சஹாபி அறிவிக்கிறாங்க, நாங்கள் காபாவுடைய தினத்திலிருந்து மதீனா 3 நாட்கள் கழித்து பிறகு ஹைபருக்காக புறப்பட்டோம். அதாவது அந்த ஒட்டகம் தாக்குதல் நடக்குது இல்லையா, அதிலிருந்து 3 நாள் தான் ரசூலா மதீனாவில் தங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உடனே கிளம்பி ஹைபருக்கு அட்டாக்கு ரசூலா கிளம்புறாங்க. உடனே அந்த போகும்போது அந்த சலமா பின் அக்வாங்கிற அவருடைய சகோதரர் ஆமீர் பின் அக்வா அப்படிங்கிற அந்த நபித்தோழர் அவர் கவிதை பாடுறாரு. என்ன பாடுறாரு அப்படின்னா, அந்த போருக்கு புறப்படும் போது, அதாவது போகிற வழியில் பாடுறாரு, அல்லாவே நீ இல்லை என்றால் எங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்காது, தொழுதிருக்கவும் மாட்டோம், தர்மம் செய்திருக்கவும் மாட்டோம், எங்கள் மீது இந்த அருளும் கிடைத்திருக்காது, எதிரிகளை சந்திக்க நேர்ந்தால் எங்கள் பாதங்களை சீராக்கி வைப்பாயாக, மேலும் எங்கள் மீது மன நிம்மதியை இறக்குவாயாக அப்படின்னு சொல்லி இந்த அரபில் அது படிக்கும்போது அது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ இவர் படிக்கிறாரு. படித்தோன்னே ரசூலா ரொம்ப அது பிடிச்சிட்டு கேட்குறாரு, யார் இந்த கவிதையை பாடுறவர் அப்படின்னோன்னா, ஆமீர் ரலியல்லாஹு அப்படின்னோடனே ரசூலா அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. துவா செஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, எங்களையும் சேர்த்து துவா செஞ்சுருக்கலாம்ல, அது ஏன் ஆமீர் மட்டும் துவா செய்கிறீங்க அப்படின்ன உடனே இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் அவசரப்பட்டு அவருக்கு துவா செஞ்சீங்க, ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நாள் உயிர் வாழ்ந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குமேங்கிறார். அப்போ ரசூல்லாவுடைய துவாவுக்கு அர்த்தம் பாருங்க, தண்ணி ரசூல்லாவுடைய துவாவுக்கு அர்த்தம் என்னென்னா, அவர் யாருக்காவது ரசூல்லா தனி ஆளுக்கு துவா செஞ்சார்னா அவர் சாவ போகிறாருன்னு அர்த்தம். அதனால் அவர் கேட்குறாரு, விட்டுருக்கலாமே இவரா, ஏன் அவசரப்பட்டு துவா செஞ்சீங்க, இவர் நல்ல மனுஷன், இன்னும் கொஞ்சம் நாள் எங்கள் கூட இருந்து, இப்போ இன்றைக்கி நம்ம அஜரத்துக்கெல்லாம் துவா செய்வாங்க, அல்லாஹ் உங்களுடைய ஜான்லையும் மால்லையும் பர்க்கத் செய்வானா, எப்படி ரெண்டுமே, ஜானும் எக்ஸ்டர்ன் ஆகணுமா, மாலும் எக்ஸ்டர்ன் ஆகுமா, நாசமாக போன துவா எப்படி இருக்குது. பள்ளியாசல்லாம் போய் பாருங்கள், எல்லோரும் துவா செய்வாங்க, பள்ளியாசல் பில்டிங்கு 50 மூட்டை சிமெண்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய ஜான்லையும் மால்லையும் பர்க்கத் செய்வோம். ஜானில் பர்க்கத்துனா போகணும் முதல்ல, ரசூல்லாவுடைய துவா. அப்போ இப்படி துவா கேட்டால் நம்மளே சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய தூதரை தயவு செஞ்சு எங்களுக்கு மட்டும் துவா கேட்டுறாதீங்க, நாமளே சொல்லுவோம். ஜான்னா உயிர், மால்னா காசு, ரெண்டும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலயம். இது பார்த்தீங்கன்னா 30 நாள் இப்போ கேட்பீங்க, இப்போ நாளையிலேருந்து 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 நாளும் ஒவ்வொரு பயான்லையும் கடைசியாக அது முடிக்கும்போது முடிப்பானுங்க, ஜான் மாலில் பர்க்கத் செய்வானாங்க அப்படின்னு. இப்போ ரசூல்லா இது சொல்கிறார், இப்போதே சொல்கிறாரு, இவர் வாழ்ந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் இப்போதே இவர் மீது வீர மரணம் கடமையாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா புகாரில் 4196வது ஹதீஸா இது வருது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆமீர் ரலியல்லாஹு மரணிச்சிடுறேன். கரெக்டாக அந்த ஹைபருடைய தாக்குதல் ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிக்கும் போதே, அதான் அந்த இவன் இருக்கிறான், இந்த அதில் அவனுடைய பேர் என்னென்னா, அந்த ஹைபருடைய அவன் தலைவன் அவன் தான். அவன் என்ன பண்ணுறான், போர் ஆரம்பிக்குது. அப்போ அவனுடைய காலை வெட்டுறதுக்கு இவர் போகிறாரு. வெட்டுறதுக்கு போய்ட்டு இப்படி ஒரு விசிறாரு, மிஸ் ஆகி அவர் மேலே திரும்பப்பட்டு அவருடைய நரம்பை வெட்டிக்கிட்டு அவர் விழுந்துடுறாரு. அப்போ அந்த காலை போருக்காக மக்கள் அணிவகுத்து நின்ற போது ஆமீர் ரலியல்லாஹுடைய வால் குட்டையாக இருந்தது. அவருடைய வால் குட்டையாக இருந்ததுனால அவர் மிஸ் ஆகி அவருடைய காலை அவரே வெட்டிக்கிட்டு அவரே தாக்கி விட்டது. இப்படி ஆன உடனே அவருடைய நரம்பு போய் ரத்தம் ஓட்டம் ஃபுல்லாக போயிடுது. வழியில் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆமீருடைய அமல்கள் அழிஞ்சு போச்சு, ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, ஏன்னா அவருடைய கை அவரே வெட்டிருச்சு, அதனால் அவர் அழிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க.
புலம்புனோன்னு ரசூலா சொல்கிறாங்க இல்லை, சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற ஆள் தப்பாக சொல்கிறீங்க. ஆமிருக்கு அமல்களின் கூலியும் உண்டு, அறப்போரின் கூலியும் உண்டு. அவர் துன்பங்களை தாங்கினார், அறப்போரும் புரிந்தார். பூமியில் உலவிய அரபுகள் இவரை போன்றவர்கள் மிகவும் குறைவானவர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து இல்லை, இவர் ஷஹீத் தான் ஆயிருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி சாவரவங்க எல்லாமே வந்து தற்கொலையில் செத்தவங்க கிடையாது. அப்போ தாக்குதல், அதான் நீயத்து தான் மேட்ரு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இவருக்கு வந்து ஷஹீதா அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரில் 4196 ஹதீஸ். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசூலா நைட்டில் கிளம்புறாங்க. ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அப்போ இந்த நைட்டில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிளம்புறாங்க. கிளம்பி என்ன பண்ணுறாங்க, போய் அந்த இடத்துல போய் முகாம் போட்டுறாங்க. எங்கே? கைபருக்கு வெளியே போய் முகாம் போட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் அந்த ஹதீஸ் வருது. எந்த புகாரில் அந்த ஹதீஸ் வருது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அசர் தொழுகை நேரத்தில் போய் அங்கே முகாம் போடுறாங்க. அப்போ போகும்போது தான் சஹாபாக்கள் சில பேர் சொல்கிறாங்க தாக்குதல் தொடுத்துடலாம். அப்படிங்கும்போது ரசூலா சொல்கிறாங்க எதிரிகளை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. அப்போ இந்த இடத்துல போகும்போது அந்த கைபரில் போய் சொல்கிறாங்க எதிரிகளை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது, எடுத்தோன்னே இப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாது. இன்னும் விஷயம், முக்கியமான விஷயம் கவனிக்கணும். சஹாபாக்கள் வாலண்டியராக போய் தாக்குதல் பண்ண முதல் போர் இது. வெளியே போய் அவங்க இது வரைக்கும் இப்படி ஒரு பெரிய ஊர் போய் அவங்க சந்தித்தது கிடையாது. இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு பிஸ்மில்லா பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த போர் மதீனாவை சுற்றியும் ஒரு சின்ன ஒரு குலத்தாரை தாக்குறதுக்காக தான் பண்ணுறாங்களே தவிர முதல் தடவை வெளியே போய் ரசூலா தன்னுடைய வேலையை வந்து செஞ்சது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாது. அது அடுத்த ஒரு ஹதீஸில் வரும்போது தெளிவாக தெரியும். அலிரவங்க கேட்பாங்க எது வரைக்கும் சண்டை போடுறது, ஏன் சண்டை போடணும், அப்படி போய் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது. இது பத்ர் உஹதுன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன் சண்டை போடணும், என்ன சண்டை போடணும், இதுங்க என்ன சண்டை போடணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த ஹதீஸில் வருது எப்படி வருது அப்படின்னா, இது தப்பாக புரிஞ்சுக்கிறேன். எதிரிகளவே சந்திக்க ஆசைப்படக்கூடாது, இது வந்து ஒன்றும் நம்ம பண்ணவே கூடாது, நம்ம இது வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிறேன். அந்த ஹதீஸுடைய துருக்கு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க. ஒரு சம்பவம்னு சொல்லி பெருசாக இருக்கும், அந்த சம்பவத்தை வந்து விட்டு விட்டால் ஹதீஸ் கிடைக்கும். ஹதீஸுங்கிறது ஃபுல்லு, அதில் ஒரு பிட்டு கிடச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, தரிக்கும்பாங்க, துருக்கும்பாங்க, ஒரு துண்டு அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு இன்னமுல் ஆமால் பீல் நியாத் அப்படின்னு இருக்குல்ல, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துன்னு, அது ஒரு சம்பவம். அதாவது ஹிஜ்ரத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் பேசுகிற ஒரு சம்பவம், அது பெருசாக சம்பவம். அப்போ அந்த சம்பவத்தில் வர ஒரு வாசகம் தான் அந்த ஹதீஸ். அது மட்டும் பார்த்தீங்கன்னா 700 ஹதீஸாக வருது. எது இன்னமுல் ஆமால் பில் நியாத் இருக்குல்ல, 700 அறிவிப்பாளர் தொடர் கொண்டு 700 இடங்களில் வேறு வகையில் அது பதிவு செய்யப்படுது. அப்போ அது துருக்கு, அதில் ஒரு கூடுதல் கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ரசூலா சொல்கிற அந்த எதிரிகளை களத்தில் சந்திக்க ஆசைப்படாதீங்கிறது ஒரு துருக்கு, அது பாதியிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது கருத்து வராது. அப்போ நிறைய விஷயங்களை வந்து நம்ம நிராகரிக்க வேண்டியது வந்துடும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் அப்படியே